கூகுள் ஃபார்ம் கூகுள் ஃபார்ம்ன்ற நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் வாட்ஸ்அப் குரூப்பில் வேறு வேறு இடங்களில் கூகுள் ஃபார்மை ஷேர் பண்ணுறது. ஸோ அந்த கூகுள் ஃபார்மில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸை அதில் ஃபில் பண்ணி அதை சப்மிட் பண்ணுறீங்க. ஸோ கூகுள் ஃபார்மை நாங்கள் பார்க்குற நேரம் முக்கியமாக 3 விஷயங்களை பார்க்கணும். என்னென்னா முதலாவது கூகுள் ஃபார்மை நாங்கள் க்ரியேட் பண்ணணும். ரெண்டாவது அந்த லிங்கை காப்பி பண்ணணும், அந்த லிங்கை ஷேர் பண்ணுறதுக்கு. மூணாவது விஷயம் வந்து நாங்கள் ஏதாவது ஒருத்தர் அந்த அப்ளிகேஷன், எக்ஸாம்பிளுக்கு ஒரு அப்ளிகேஷன் என்று சொன்னால் அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அந்த சப்மிட் பண்ணுற நேரம் அந்த அப்ளிகேஷன் எந்த இடத்துல வர வேணும் என்ற விஷயத்த இதில் பார்க்கணும். அதில் முக்கியமாக உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த கூகுள் ஃபார்ம்ன்ற நேரம் கூகுளில் வருது அப்படித்தானே. அப்போ அந்த கூகுளில் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கணும். அதாவது இந்த மாதிரி மட்டும் இல்லை, உங்களோட ஜிமெயிலை ஓப்பன் பண்ணியிருக்கணும். யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து ஜிமெயில் ஓப்பன் பண்ணியிருக்கணும். அந்த ஜிமெயில் ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு அடுத்த டேப்ல, எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு டேப் பண்ணா அடுத்த டேப்ல இந்த இடத்துல பார்க்கலாம் ஜிமெயில் இமேஜஸ். ஸோ இது மாதிரி காட்டப்பட்டிருக்குது. இந்த இடத்துல இருக்குது கூகுள் ஆப்ஸ் என்று சொல்லி இந்த டாட்ஸ் எல்லாம் இருக்கு தானே. இந்த இடத்துல கூகுள் ஆப்ஸ் இருக்கும். அந்த கூகுள் ஆப்ஸை கிளிக் பண்ற நேரம் அந்த கூகுள் ஃபார்ம்ஸ், அதாவது ஃபார்ம்ஸ் வரும். ரைட், இந்த இடத்துல பாருங்க ஃபார்ம்ஸ் இருக்குது. இந்த ஃபார்ம்ஸை கிளிக் பண்ணினா சரி. இந்த இடத்துல பாருங்க ஃபார்ம்ஸ்ல இந்த அட்ரஸை நீங்க டைப் பண்ணி எடுத்தாலும் ஓகே. docs.google.com/forms சொல்லி. ரைட், ஸோ அந்த இடத்துல கூகுள் ஃபார்ம்ஸுக்கு வந்தேன்னு சொன்னால் பிளாங்க் ஃபார்ம்னு நான் ஓப்பன் பண்ண போகிறேன். பிளாங்க் ஃபார்மை கிளிக் பண்ணுங்க. ரைட், ஸோ இந்த இடத்துல பிளாங்க் ஃபார்ம் இருக்குது. இந்த பிளாங்க் ஃபார்மை பார்த்தேன்னு சொன்னால் இந்த இடத்துல கொஸ்டின்ஸ் இருக்குது, இந்த இடத்துல ரெஸ்பான்சஸ் இருக்குது, செட்டிங்ஸ் இருக்குது. ரைட், முதலாவது நான் என்ன செய்யணும்னா இந்த கொஸ்டின்ஸை எடுத்துக்கலாம். கொஸ்டின்ஸ் என்ன செய்யணும்னு சொல்லி டைட்டில், அதாவது இந்த ஃபார்முக்குரிய டைட்டில் ஒன்று கொடுக்கணும் ஃபர்ஸ்ட்ல. ஸோ இந்த இடத்துல கொடுத்தாலும் சரி, இந்த இடத்துல நாங்கள் டைட்டில் கொடுப்போம். ரைட், இந்த ஃபார்முக்குரிய டைட்டில் எக்ஸாம்பிளுக்கு அப்ளிகேஷன்ஸ் எக்ஸாம்பிள். ரைட், அப்ளிகேஷன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிப்ளோமான்னு போடும். ரைட், ஸோ இந்த டைட்டில் கொடுத்துரு. ரைட், இப்போ ஃபர்ஸ்ட்ல கொஸ்டின்ஸுக்கு போவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் என்னன்னு சொல்லி. ரைட், இந்த இடத்துலையும் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் டிப்ளோமான்றத கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்லி வந்துருச்சு. ரைட், த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் என்னன்னா நாங்கள் கேட்க போகிறோம் நேம், எக்ஸாம்பிளுக்கு நேம். ரைட், இதுதான் நம்மளோட கொஸ்டின்ஸ். ரைட், ஃபர்ஸ்ட் நேமில் இந்த பகுதியில் இருக்குது எடிட் பண்ணக்கூடிய பகுதிகள். இதை போல்டாக்கலாம், அண்டர்லைன், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கலாம். இதுக்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ணணும், அதாவது நீங்க ஃபில் பண்ணணும் தானே. இந்த ஃபில் பண்ணக்கூடிய வகையில இந்த இடத்துல கிளிக் பண்ணி நான் காட்டப்பட்டு இருக்குது ஷார்ட் ஆன்சர், பேராகிராஃப், மல்டிபிள் சாய்ஸ், ஸோ இந்த மாதிரி. ரைட், ஸோ இந்த இடத்துல நான் ஷார்ட் ஆன்சர் கொடுக்குறேன், அதாவது ஷார்ட் ஆன்சர் வரக்கூடிய ஒரு விஷயம் தான்ன்றதை இந்த இடத்துல கொடுத்தாச்சு. ரைட், இந்த இடத்துல பாருங்க ரிக்வயர்டுன்னு இருக்குது. ரிக்வயர்டை நீங்க கிளிக் பண்ணினா இந்த கொஸ்டின்ஸுக்கு இந்த நேமுக்கு கட்டாயமா நீங்க ஆன்சர் பண்ணணும். அப்பதான் உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணலாம். ரைட், ஸோ அது முக்கியமான ஒரு விஷயம். இந்த ரிக்வயர்டுன்ற இந்த இடத்த நீங்க கிளிக் பண்ணலன்னு சொன்னா அவசியம் இல்லை, கட்டாயம் இதுக்கு ஆன்சர் பண்ணணும்ன்றது அவசியம் இல்லை. ரைட், ரெண்டாவது கொஸ்டின்ஸ். ரைட், ஸோ ரெண்டாவது கொஸ்டின்ஸுக்கு நான் வந்து அட்ரஸ்ன்னு போட்டுக்கொள்றேன். ரைட், அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்கலி இந்த பேராகிராஃப்னு வந்து இருக்குது, மாற்றிக்கொள்ளலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல பேராகிராஃபை நான் போட்டுறேன். ரைட், ரைட், இது கட்டாயம் இல்லைன்னு எடுத்துக்கொண்டேன்னு சொன்னால் இந்த இடத்துல பாருங்க ரிக்வயர்டுன்றதை நான் கிளிக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரைட், அதே போல் இந்த இடத்துல இமேஜஸ் ஆட் பண்ணலாம். ரைட், ஸோ ரெண்டாவது பாருங்க. ரைட், ஓகே, நான் எனக்கு அட்ரஸுக்கு ஓகே. மூன்றாவது கொஸ்டின்ஸ் என்னன்னு சொல்லி ஆட் பண்ணுறேன். இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணினா சரி. ரைட், ரைட், இந்த இடத்துல அட்ரஸ் ஓகே. மூன்றாவது வந்து எக்ஸாம்பிளுக்கு டேட் ஆஃப் பர்த்.
ரைட், டேட் ஆஃப் பர்த். ரைட், டேட் ஆஃப் பர்த் இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்லி வந்து இருக்குது டேட்னு சொல்லி. ரைட், இந்த இடத்துல பாருங்க, இதில் கிளிக் பண்ணி நான் சொன்னா டேட்னு இருக்குது. அதை டேட் டைப்பை கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். ரைட், பட் இந்த இடத்துல கட்டாயமா ரிக்வயர்டுன்னு போட்டேன்னு சொன்னா ரைட், அது கட்டாயமா நீங்க அதை ஃபில் பண்ண வேண்டும் சுச்சுவேஷன்ஸ் வருது. ரைட், ரைட், அடுத்த கொஸ்டின்ஸுக்கு இந்த பிளஸ் கிளிக் பண்ணுங்க. ரைட், இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு ரைட், ரைட், இந்த இடத்துல நான் கொடுக்குறேன் ஆப்ஷன்ஸ். எக்ஸாம்பிளுக்கு வந்து மல்டிபிள் சாய்ஸ். ரைட், ரைட், மல்டிபிள் சாய்ஸ் கொடுக்குற நேரம் ஆப்ஷன் 1ல என்ன வரணும்ன்றதை நாங்கள் கொடுக்கணும். எக்ஸாம்பிள் மேல். ரெண்டாவது வந்து என்ன கொடுக்கணும், ஃபீமேல். ரைட், ஃபீமேல்ன்றதை கொடுத்தாச்சு. ரைட், இதையும் வந்து ரிக்வயர்டா இருக்கிறேன், கட்டாயமா நீங்க இதை ஃபில் பண்ணணும்ன்றது. ரைட், அடுத்ததா வந்து இதை பிளஸ் கிளிக் பண்ணினேன்னு சொன்னா வேற விஷயம். எக்ஸாம்பிளுக்கு வந்து குவாலிஃபிகேஷன்ஸ். இந்த இடத்துல வந்து நான் போடுறேன் வந்து ஷார்ட் ஆன்சர். ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஷார்ட் ஆன்சர் டெக்ஸ்ட்ன்னு இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் வரும். அதாவது வந்து அப்ளிகேஷனை ஃபில் பண்ணக்கூடியவங்களுக்கு எவ்வாறான ஒரு ஆன்சர் கொடுக்கணும்ன்ற டீட்டெயில்ஸ் அதில் கொடுக்கலாம். ரைட், ஓகே, இதை கம்ப்ளீட் பண்ணினேன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், இந்த இடத்துல பப்ளிஷ் பண்ணணும். கிளிக் பண்ணினேன்னு சொன்னால் பப்ளிஷ் ஆகும். அதாவது வந்து நீங்கள் சேவ் பண்ணுற மாதிரி. ரைட், ஸோ இந்த இடத்துல பப்ளிஷை கிளிக் பண்ண நேரம் எனி ஒன் வித் த லிங்க். ரைட், இந்த இடத்துல உங்களுக்கு மேனேஜ் பண்ணலாம் யாருக்கு பப்ளிஷ் பண்ணுறேன்னு சொல்லி. இந்த இடத்துல நான் எனி ஒன் வித் த லிங்க்கை கிளிக் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறேன். ரைட், ஸோ இந்த இடத்துல பாருங்க, பப்ளிஷ் பண்ண நேரம் இந்த இடத்துல அதுக்குரிய லிங்க் வரும். அதாவது நீங்க ஷேர் பண்ண வேண்டிய லிங்க் இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணினேன்னு சொன்னா இதுல பாருங்க ஷார்ட்டன் யூஆர்எல் ஒன்று கிடைக்கும். இப்படி இந்த இடத்துக்கு கிளிக் பண்ணினேன்னு சொன்னா ஷார்ட்டா இந்த யூஆர்எல் ஒன்று கிடைக்கும். அது ஈஸியா இருக்கும் ஷேர் பண்றதுக்கும். ரைட், அடுத்தது வந்து இதை காப்பி கிளிக் பண்ணுங்க. காப்பி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த லிங்க், அதாவது வந்து இந்த லிங்க் உங்களுக்கு தேவையான இடங்களை ஷேர் பண்ணலாம். ரைட், எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அப் த்ரூ ஷேர் பண்ணலாம். ரைட், இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க ரெஸ்பான்சஸ், அதாவது வந்து யாரும் அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணினேன்னு சொன்னா அந்த ரெஸ்பான்சஸ் இந்த இடத்துக்கு வரும். ரைட், ரைட், இந்த இடத்துல பாருங்க லிங்க் டு ஷீட்ஸ் இருக்கு. அதாவது வந்து கூகுள்ல இன்னொன்று இருக்குது வந்து ஷீட்ஸ், அதாவது வந்து ஸ்ப்ரெட் ஷீட்ஸ் என்று சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து எக்ஸல் மாதிரியான உண்டு. ரைட், நாங்கள் இந்த இடத்துக்கும், அதாவது ரெஸ்பான்சஸ் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கும் வருது. அப்படி இல்லைன்னா எங்களுக்கு ஈஸியாக செய்ய வேண்டிய வேலை என்னென்னா லிங்க் டு ஷீட்ஸ்ன்னு சொல்லி. லிங்க் டு ஷீட்ஸ்ன்னு சொன்னால் கிரியேட் அ நியூ ஸ்ப்ரெட்ஷீட். அதாவது இதுக்காக வேண்டி ஸ்ப்ரெட்ஷீட் ஒன்று கிரியேட் பண்ண சொல்லுது. அது எங்களுக்கு ஈஸியான வேலை. தட் இஸ் செலக்ட் எக்ஸிஸ்டிங் ஸ்ப்ரெட்ஷீட். அதாவது ஆல்ரெடி நாங்கள் கிரியேட் பண்ண ஸ்ப்ரெட்ஷீட்டை அதுக்கு கனெக்ட் பண்ண சொல்லுது. ரைட், இந்த இடத்துல நான் கொடுக்குறேன் கிரியேட் அ நியூ ஸ்ப்ரெட்ஷீட்னு சொல்லி கிரியேட் பண்ணிட்டேன். ரைட், இப்போ பாருங்க வந்து ரைட், ஆட்டோமேட்டிக்லி பாருங்க ஸ்ப்ரெட்ஷீட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். நான் இதை இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டை க்ளோஸ் பண்ணுவேன். ரைட், இப்போ வந்து பாருங்க, இப்போ நான் ஆல்ரெடி இந்த இடத்துல காப்பி பண்ணினேன். இந்த இடத்துல காப்பி பண்ணினேன் இந்த ஃபார்மை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். அதாவது வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணினேன்னு சொன்னால் அந்த லிங்க் ரைட் இந்த இடத்துல உங்களோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்குது. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதுக்கு பிறகு ரைட், இப்போ இந்த இடத்துல பாருங்க கட்டாயம் ஆன்சர் பண்ண வேண்டியது. நான் எக்ஸாம்பிளுக்கு சில ஆன்சர் ஒன்று பண்ணுறேன். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு ஓகே அட்ரஸ் 10 ரைட். இந்த இடத்துல பாருங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த்னு கொடுக்குறேன். இந்த பாருங்க டேட் ஆஃப் பர்த் கட்டாயமாக கொடுக்க வேண்டும்ன்ற டீட்டெயில்ஸ் இங்கே காட்டப்பட்டு இருக்குது. இயர் ஒன்று கொடுக்குறேன். ரைட், ஸோ இந்த இயரே கொடுத்து வைப்போமே எக்ஸாம்பிளுக்கு. ரைட், அடுத்தது மேல் ஃபீமேல்ன்றது
இந்த இடத்துல கிளிக் பண்ணலாம். அடுத்தது வந்து குவாலிஃபிகேஷன்ஸ், ரைட்? எக்ஸாம்பிள் 3, ரைட்? ஓகே, இவ்வாறான ஒரு டீடைல்ஸை நீங்கள் கொடுத்ததுக்கு பிறகு, ரைட், இந்த இடத்துல சப்மிட் பண்ணணும். அதாவது சப்மிட் பண்ணணும், ரைட்? ரைட், இப்போ இந்த இடத்துல நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கு பிறகு உங்களோட டீடைல்ஸ் இந்த எக்ஸல் ஷீட்டுக்கு போயிருக்கு, ரைட்? அதை எப்படி செக் பண்ணுறேன்னு சொன்னால், இப்போ வந்து நாங்கள் ஆல்ரெடி சப்மிட் பண்ணப்பட்ட அந்த கூகுள் ஃபார்மை எவ்வாறு பார்க்கலாம்னு சொல்லி பார்ப்போம். அந்த கூகுள் ஃபார்ம் ஆல்ரெடி கூகுள் ஷீட்டுக்கு தான் போயிருக்குது. ஆல்ரெடி நாங்கள் லிங்கை கொடுத்துட்டோம் கூகுள் ஷீட்டுக்கு. ஸோ அதனால கூகுள் ஷீட்டை நாங்கள் செக் பண்ணி பார்க்கணும், ரைட்? அதுக்காக வேண்டி சேம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கூகுள் ஆப்ஸை கிளிக் பண்ணி கூகுள் ஷீட்டுக்கு போகணும், ரைட்? கூகுள் ஷீட் இந்த இடத்துல கிளிக் பண்ணினா கூகுள் ஷீட், ரைட்? கூகுள் ஷீட்டில் ஆல்ரெடி கிரியேட் பண்ணப்பட்ட இந்த டீடைல்ஸ் இங்கே வந்திருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்லி நாங்கள் அப்ளை பண்ணின அந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணப்பட்ட அப்ளிகேஷன் இந்த இடத்துக்கு வரும். இவ்வாறு தான் சப்மிட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் இந்த இடத்துக்கு உங்களுக்கு செக் பண்ணி கொள்ளலாம், ரைட்? ஸோ இதுதான் முக்கியமாக கூகுள் ஃபார்மில் நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள். முக்கியமாக 3 விஷயத்தை பார்க்கணும். முதலாவது அப்ளிகேஷன், ரெண்டாவது வந்து அதுக்குரிய லிங்க், மூன்றாவது வந்து அது எந்த இடத்துக்கு போகணும் அந்த விஷயம், ரைட்? இந்த 3 விஷயத்தையும் தெரிஞ்சிருந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இந்த கூகுள் ஃபார்மை கிரியேட் பண்ணி